ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓவில் அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு எக்ஸாம் நடந்துச்சு 2022. அது வந்து என்ன சொல்கிறது, 2023 தான் எக்ஸாம் நடந்துச்சு. 2022 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கொஷின்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு 12 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 12 கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா நம்ம சேனலில் வந்து அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில்லும் கெயின் ஆகும், எனக்கும் நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ண போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வைடு கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட்டில் தான் வைடு இருக்கும். பால் வந்து அந்த லைனை தாண்டி போட்டால் வைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சேம் வே லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸில் இருக்கும். டென்னிஸில் அது என்னன்னா அந்த என்ன சொல்கிறது, நெட்டு இருக்குல்ல, நெட்டு மேலே பட்டுட்டு த்ரோ சர்வீஸ் பண்ணும்போது நெட் மேலே பட்டுட்டு போயிட்டு ஆப்போனன்ட் பிளேஸில் விழுந்துச்சுன்னா அது வந்து நம்ம லெட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ 141லேருந்து 122. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். இது ஒரு 8, அது ஒரு 11, 19 டிஃப்ரெண்ட் வருது. ஸோ 19 மைனஸ் பண்ணுறாங்க. இந்த சேமே இதில் பாருங்கள், ஒரு 10னா கூட ஒரு 12, 13 மைனஸ் 13. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதனால் 6 ஆட் பண்ணால் கூட 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன போகுது, -7 பண்ணுமா? ஓகே, ஸோ 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 102 வருது. ஸோ 102 இருக்குப்பா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 108. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னன்னா ஃபஸ்ட்டு -19 பண்ணுறாங்க, அப்புறம் -13, அப்புறம் -7. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா 6 தான் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம 6 டிஃபர் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு -7 வந்துச்சு. ஸோ -7 வந்து நம்ம 109லேருந்து பண்ணும்போது 102 கழிச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் என்ன சொல்கிறது, பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 108. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 3லேருந்து 10, ஓகே 7 பண்ணுறாங்க. தென் 10லேருந்து 24, ஸோ 14. தென் இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 36 ஆர் 26 வருது. இது என்னப்பா புதுசாக இருக்குது? புதுசாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் அதை விட 7, இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 12. ஸோ சம்மந்தமே இல்லாமல் லாஜிக்காக இருக்குது. ஸோ இந்த லாஜிக் இங்கே வராது, வேறு ஏதோ தான் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். 4லேருந்து -1 பண்ணுறாங்க, 3 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2க்கு அப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணுங்கள், 9 +1 போடுங்க, 10 வருது. ஸோ 3 10 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரணும், 4 தான். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16. பட் இங்கே 24 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் ஒரு லாஜிக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க ப்ரைம் நம்பர் மூலிமா போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைம் நம்பர் என்ன, 3க்கு அப்புறம் 5 தான். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், 25. ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுமா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுமா, இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 24. ஸோ 24 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணியிருக்காங்க, 50 இருக்குது. ஸோ அது என்னது, நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ இங்கே மைனஸ் பண்ணோமா, ஸோ நெக்ஸ்ட்டு +1 பண்ணுங்கள், 50. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்கள், இது வந்து 4th டேர்மு. ஓகேங்களா? 5th டேர்ம் பார்த்தீங்கன்னா 7 போட்டாச்சு, மிச்சம் என்ன 11 வருமா? 7க்கு அப்புறம் 11 வருது. அதுக்கப்புறம் என்னப்பா வருது, 13 வருது. நெக்ஸ்ட்டு 17. ஸோ இது 4, 5, 6, 7. ஸோ இப்போ 17 தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 17 ஸ்கொயர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸ்கொயர் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் பண்ணுறாங்களா மைனஸ் பண்ணுறாங்களான்னு வேறு தெரியணும்ல. அதாவது 50க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, +1 பண்ணுறாங்களா. அப்போ 5th டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1, 6th டேர்முக்கு +1, 7th டேர்முக்கு -1. ஸோ -1 தான் பண்ணுறாங்க ஆப்வியஸாக. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன சொல்கிறது, 17 ஸ்கொயர் பண்ண நம்பர் வரும் 289. தென் -1 பண்ணுங்கள், 288. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ். பட் கொஷின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் இது.
நெக்ஸ்ட்டு ஸோ கிளாக்கு பேஸ்டு கொஷின் ஃபைட்டர்ஸ் நம்ம இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்குறேங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் இமேஜ்னா 11:60 ஓகேங்களா. இது வந்து ஹவர், இது மினிட்டு. இதுலேருந்து நீங்கள் என்ன ஹவரோ அதை மைனஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது வந்து மிரர் இமேஜுக்கு. இப்போ நம்மளுக்கு வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்களே. ஸோ வாட்டர் இமேஜுக்கு என்ன பண்ணுறீங்க, 18:30 ஓகேங்களா. இது வந்து வாட்டர் இமேஜுக்கு. இப்போ இதுலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் மைனஸ் பண்ணால். ஸோ இங்கே 4, இங்கே என்ன கொடுத்துருங்க 45 ஓகே. ஸோ இங்கே 30 தான் இருக்குது, 45 இருக்குது. எப்படி பிரவீன் மைனஸ் பண்ண முடியும்னா, ஒன்று கடன் வாங்குங்க. ஸோ இங்கேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது 17 மாறிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இது ஓவராலாக 90 மாறிடும் ஓகேங்களா. ஸோ 90லேருந்து 45 போச்சுன்னா 45 தான் கிடைக்கும். 17லேருந்து 4 போச்சுன்னா என்ன வரும், 13 ஓகே. 13 45 வந்திருக்கு. சூப்பர். இப்போது இங்கே 13 கொடுக்கலையப்பான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரயில்வே டைமு. இதுலேருந்து நீங்கள் 12 மைனஸ் பண்ணுங்கள். 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட்டு, அதாவது 1 hour 45 minutes. ஸோ ஆப்ஷன் 1 is the right answer for question number. ஸோ ஆப்ஷன் A is the right answer for this question. ஓகேங்களா, சிம்பிள், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், விச் லெட்டர் டஸ் நாட் ஹாவ் சேம் வாட்டர் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வாட்டர் இமேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டி வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அப்படியே நீங்கள் உள்டாவை மாற்றினாலும் அப்படியே தான் இருக்கும். ஹெச்சும் நீங்கள் திருப்பினாலும் அப்படியே தான் இருக்கும். டபிள்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பும் போது எம்மா மாறிடும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த டி தான், டபிள்யூ இஸ் த டிஃப்ரெண்ட். அது மட்டும்தான் வாட்டர் இமேஜ் வந்து மேட்ச் ஆகாது, மிச்செல்லாம் மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா. சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணலான்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டு நம்பர் அனாலஜி கொஷின் ஓகே. ஸோ இதுலேருந்து கொண்டு ஏதோ பண்ணி வர வைக்கிறாங்க. என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் 45 45லேருந்து என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 2 பண்ணுவீங்களா. இன்ட்டு 2 பண்ணால் 90, தென் ப்ளஸ்ஸு 16 வேணா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கூட இது ரெண்டுத்தில் மல்டிப்ளைனா 42 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 84 இப்பயே வந்துடுது. அதனால் இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தடு தப்பு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ். ஸ்கொயர் பண்ணால் 25 ஒரு 81. ஸோ 6 106 வந்துருச்சு. அதாவது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ இங்கே 5 இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 85 வருது. 85 கொடுத்துருக்காங்க. இந்த சேமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் வரணும். 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் 16 வரும். 16 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணி ரூட் எடுத்துருங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 80லேருந்து 16 போச்சுன்னா 64. ஸோ அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை புரியலையா, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்கொயரு இந்த ஸ்கொயரை ஆட் பண்ணி ஆன்சர் வர வச்சோம் ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்க, இது ஸ்கொயர் என்னன்னு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 16 ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80 ஓகேவாப்பா. இப்போ புரியுதா, ஃபார்முலா அப்படி எழுதிட்டோம். இதை மைனஸ் பண்ணுங்கள் 64, இங்கே எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயரையும் இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 8 வரும். ஸோ இப்படி தான் கொண்டு வந்தேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிலேருந்து 2 ஆட் பண்ணுறாங்க, இ வருது. இலேருந்து 2 ஆட் பண்ணால் ஜி, தென் ஜிலேருந்து 2 ஆட் பண்ணால் ஐ, ஐலேருந்து 2 ஆட் பண்ணுங்கள் கே வரணும். ஸோ ஸ்டார்டிங் வித் கே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 1, 4, 9, 16, 25 எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. சிம்பிள். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ப்ரெஷரோட யூனிட் தான் பாஸ்கல். ஸோ சாலிட் ஆங்கிளோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர். சூப்பர். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்காங்கன்னா எத்தனை பார்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். 1 2 3 4. ஸோ 4 × 2 பண்ணுங்க 8. ஸோ அப்போ இந்த ஒரு டயக்ராமில் மட்டும் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது. ஸோ ஓவராலாக 24 ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 24 கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு இப்போது டயக்ராமும் மெர்ஜ் பண்ணால் எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேங்களா. இந்த சேம் வே இது ஒரு ட்ரையாங்கிள்,
அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், தென் இது ஒரு ட்ரையாங்கிள். ஆக மொத்தம் 4 ட்ரையாங்கிள் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 28 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்சைக்ளோபீடியா புக்கு மேகசின். ஸோ புக்குக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா வரும். ஓகே, மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் புக்கு தான், பட் அது வந்து பீரியாடிக்கலாக வரும். ஸோ ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. அது ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதை பற்றி அவங்க ஸ்டோரிஸ் எழுதுவாங்க, இல்லைனா எழுத மாட்டாங்க. அதனால் அது வந்து நம்ம இந்த புக்கு கேட்டகரியில் சேர்க்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தான், யூனிக் தான். ஸோ அதனால் இந்த டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ளை டிஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ். ஓகேங்களா, ஸோ கொஷின் என்ன, விச் ரீப்ரசன்ஸ் த பிளேயர்ஸ். பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ஹூ ஆர் கிராஜுவேட்ஸ். கிராஜுவேட்ஸ்னால் சர்க்கிள். அதாவது பிளேயர் வந்து சர்க்கிளாக இருக்கணும், பட்டு நாட் எ கேர்ள், ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த இந்த இது வந்து வராது. இப்போ சர்க்கிளும் ஸ்கொயரும் வந்து மீட் பண்ணும்போது என்ன வருது, நமக்கு இ தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ரீசனிங் வீடியோஸ் வேணும்னு நினச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நம்ம சேனலில் ரெகுலராக ரீசனிங் கொஷின் சால்வ் பண்ணுறோம். அது எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி போடுறேன், கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்சளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.